அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தியாக நம்ம பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம மில்லில் போய் மாவு அரைக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக அரைச்சிட்டு மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி காலையில் சுட்டு வச்ச கொழுக்கட்டை ஈவினிங் வரைக்கும் அதே சாஃப்ட்னஸில் இருக்கும். அதேமாரி சூப்பராக நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி சூப்பரான ஒரு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசியாக எடுத்து அது நல்ல தண்ணி விட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா அரைப்பட்டு நம்மளுக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும். இதுமாரி 3 மணி நேரம் நல்லா ஊறின அரிசியை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. நம்ம ஊறின தண்ணி ஊற்றியே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுமாரி ஒரு பேனில் வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிடலாம். சின்ன சின்ன அரிசியெல்லாம் இருந்தாலும் நம்ம வடிகட்டாமல் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கொழுக்கட்டை விரிசல் உழுவும், சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்காது. இதுமாரி அதில் உள்ள அரிசியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துடுங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு எடுத்த அரிசியை எடுத்து திரும்ப மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுமாரி வடிஞ்ச அரிசியை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா குறன்னு ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரைப்படும். இதுமாரி சேர்த்த பிறகு நம்ம குறன்னு நுணுக்கிட்டோம். இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அரைச்சதை திரும்ப வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வடிகட்டி எடுக்கும் போது எனக்கு கொஞ்சமாக தான், அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைச்சலாக தான் நம்மளுக்கு அரிசி கிடச்சிச்சு. அதனால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு வடிகட்டின மாவு ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பேனோட இந்த மாவை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த கொழுக்கட்டையோட வாசனையும் சாஃப்ட்னஸும் சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூனு சேர்த்த பிறகு இதை கைவிடாமல் நல்லா கிண்டி நல்லா திக்காகணும். அதாவது நம்ம பூரண கொழுக்கட்டை மேலே உள்ள மாவு ரெடி பண்ணுவோம்ல, அது சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கும். அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். நம்மளுக்கு வேண்டிய பதம் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக அடி பிடிச்சிடும். இதுமாரி கிண்டும் போது நம்ம கரண்டி ஓரத்தில் அந்த மாவு ஃபார்ம் ஆகுறது நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளுக்கு தேவையான பதம் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத காட்டுறோம் பாருங்கள். கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருளணும். அதான் சரியான பதம். இப்போ எடுத்து இதை தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். தட்டில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு உடனே நம்ம நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்ட பிறகு அப்படியே ஆற விட்டுடலாம். அதாவது நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விடக்கூடாது. கை பொறுக்கிற சூடுக்கு ஆற விட்ட பிறகு நம்ம கைவிரலில் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டாடணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு ஒரு தட்டில் எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் அதுமாரி உருட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினது மேலே ஈர துணியை நல்லா புழிஞ்சிட்டு மேலே மூடிடுங்க. அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பூரணத்துக்காக 200 கிராம் நுணுக்கின வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இது நல்லா உருக்க போகிறேன். இதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லை. வெல்லம்லாம் தண்ணியோட மிக்ஸ் ஆகி உருகி இருக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்மளுடைய வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டு நல்லா சூடு பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த எள்ளானது கடுகு பொரிகிற மாதிரி நல்லா பொரியணும். அப்படி பொரிஞ்சாதான் வாசனை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்த பிறகு நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டணும். 1லேருந்து 1.5 நிமிஷம் கிண்டுங்க. நல்லா திக்கான பாகுப்பதம் வரணும். அந்த பாகுப்பதம் எப்படி இருக்கணுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஒரு சொட்டை எடுத்து நம்ம தண்ணியில் விடலாம். தண்ணியில் விட்ட பிறகு கீழே நல்லா உறைஞ்சிடும். உறைஞ்ச பிறகு அந்த விரலால் அதை அப்படியே எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பதம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான பதமானது ரொம்ப ஹார்டாக இருக்கணும். இது கை விரலால் எடுத்து நம்ம மசிக்கும் போது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் பதம் தேவை. அதனால் இன்னும் கொஞ்சம் கொதி விட்டுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. கலரும் மாறிடுச்சு. திரும்ப கரண்டியில் தண்ணியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம பாகை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் பாகை சேர்த்த பிறகு கீழே உறைஞ்சோன்னா நம்ம எடுத்து பார்ப்போம்.
இப்போ விரலால் எடுத்து பாருங்கள் எவ்வளோ நல்லா ஹார்டாக இருக்குன்னு மிட்டாய் மாதிரி இருக்குது. சரியான பதம். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு 3 கப் அளவுக்கு நான் தேங்காய் திருவிருக்கேன். அந்த தேங்காவை சேர்த்துருங்க. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்தியாச்சு. அந்த பேன் சூட்லேயும் அந்த பாகு சூட்லேயும் தான் நம்ம தேங்காவை அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த சூட்லேயே இந்த தேங்காயில் உள்ள பாலெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா சரியான பதத்தில் வந்துடும். நம்மளுடைய பூரணம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் எள்ளு சேர்த்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ மாவு உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 கையை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணுங்கள். மாவு நல்லா மெலிசாக வரணும். அப்போ தான் நம்ம பூரணம் வச்சு வேக வைக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்க பூரணம் தெரிஞ்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுமாரி நல்ல ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ண பிறகு அதில் பூரணத்தை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஓரத்தில் அப்படியே மடித்து விட்டுட்டு நேராக அப்படியே மேலே இழுத்து விடுங்க. அப்படியே நம்மளுடைய விநாயகருக்கு பிடிச்ச பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். மோதகம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுமாரி இழுத்து விட்டு செய்கிறதா மோதகம். இதுதான் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கான மோல்டு எடுத்துருக்கேன். அதில் நல்லெண்ணெய் தடவிங்க. 2 பக்கமும் நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டையை எடுத்து இதில் அப்படியே அமுக்கி வைக்க போகிறோம். அமுக்கி வச்சுட்டு இதில் பூரணம் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதுமாரி மாவை எடுத்துகிட்டு 2 பக்கமும் நல்லா அழுத்தி மெலிசாக ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ண பிறகு இதில் பூரணம் வச்சுக்கலாம். நான் 2 பக்கமும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதேமாரி அமுக்கி விடும் போது தான் எல்லா பக்கமும் பரவி வரும். பரவி வந்த பிறகு இதில் நம்ம பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மோல்டில் அதிகமாக பூரணம் வைக்கலாம். நிறைய கொள்ளளவு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுட்டு அப்படியே அழுத்தி மூடிட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது மாதிரி மூடிட்டு மீதி உள்ள மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. திறந்து விட்டிங்கன்னா அது மேலே தேவையில்லாத மாவெல்லாம் இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா நம்மளுடைய மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது நம்ம எவ்வளோ தான் நம்ம அமுக்கி எடுத்தாலும் கொஞ்சம் மொத்தமாக தான் மாவு வரும். அதனால் ஓரத்தெல்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்டு ரெடி பண்ணிங்க. அடுத்ததான் நம்ம பூரி ப்ரெஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாலித்தீன் ஷீட்டை வச்சுட்டு அது மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அது மேலே நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாம். இதில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. எவ்வளோ கொழுக்கட்டையாக இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். மாவு உருண்டையை வச்சுட்டு அது மேலே இன்னொரு ஷீட்டையும் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு மேலே மூடியை போட்டு அப்படியே அழுத்தி விடுங்க. லைட்டாக தான் அழுத்தணும். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா ரொம்ப மெல்லிசாகிடும். இது லைட்டாக அழுத்தும் போது நல்லா மெல்லிசான நம்மளுக்கு ஷீட்டு கிடச்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு டைம் எடுக்காது. மேலே உள்ள ஷீட்டை எடுத்துகிட்டு இதில் பூரணம் வச்சிங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பூரணம் வச்சுட்டு இது அப்படியே கையில் எடுத்து அப்படியே மடித்து விட வேண்டியதான். மடித்து விட்ட பிறகு மீதம் உள்ள ஷீட்டையும் நம்ம எடுத்துடலாம். இதுலேயே சேர்த்து நம்ம மடித்து விடலான்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இதுமாரி கையில் வந்து மாவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விடுங்க. ரொம்ப மெலிசான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த கொழுக்கட்டையில் செய்யும் போது உள்ளார உள்ள பூரணம் அப்படியே தெரியும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப மெலிசான நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி தட்டில் துணியை போட்டு வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சிடலாம். இட்லி தட்டில் அப்படியே எடுத்து அடுக்கி விட்டுருங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்து அடுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது இட்லி பானையில் 10 நிமிஷம் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி மாதிரியே வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப மெலிசான டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி இட்லி மாதிரியே 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் கழித்து இது எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ளே உள்ள பூரணம் தெரியுது பாருங்கள். இந்த கொழுக்கட்டை நம்ம காலையில் செஞ்சால் கூட ஈவினிங் சாப்பிடும் போது அதே சாஃப்ட்னஸ்லேயே இருக்கும். செம டேஸ்டான கொழுக்கட்டை. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கவிழ்த்து வச்சுட்டு அது மேலே உள்ள துணியை எடுத்துருங்க. துணியை எடுத்த உடனே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து வச்சிடணும். நம்மளுடைய ரொம்ப சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம மில்லில் மாவு அரைக்கல, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். சாஃப்டான டேஸ்டான பூரண கொழுக்கட்டை ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.